ஆஞ்சநேயருக்கு பின்னாடி வந்து தனியாக ஒரு சந்நிதி வச்சிருக்கிறாங்க. இந்த நதியில் தான் சீதை ராமனை நினைத்து தவம் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லண்டன் சிட்டிக்குள்ளே ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருக்குதா? என்னது ரெஸ்டாரண்ட்டில் ஆளையே காணோம், நம்பி போகலாமா உள்ள? ஜெட்ஸ்கி வந்து ஒரு 5500 ரூபா 6000 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அக்கா, அந்த நீர்வீழ்ச்சி எங்கேயா இருக்கு? அந்த பக்கம் போகணுமா? அப்படியோ? ஓ, இது தாங்க கேஸ்கேடு வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது படிக்கட்டு முறையில் நீர்வீழ்ச்சி அமைந்திருக்குது. ஹபீபி, கம் டு இங்கிலாந்து, லிட்டில் இங்கிலாந்து, இலங்கையுடைய லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நுவரெலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான இடம் இருக்குதுங்க. இது இலங்கையுடைய மத்திய பகுதியில் இருக்குது. கேண்டி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற ஒரு மலைப்பாங்கான பகுதி தான் இந்த நுவரெலியா. இன்றைக்கி நம்ம இந்த நுவரெலியாவில் இருக்கிற இந்த இயற்கை அழகை மட்டும் பார்க்காம இங்கே இருக்கிற வரலாறு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷம் பழமையான ராமாயணம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்த தான் நம்ம பார்க்க வந்துருக்கிறோம். இந்தியாவிலேருந்து ராவணன் சீதையை சிறைப்பிடித்து கொண்டு வந்து வச்ச இடம் இங்கே தான் வந்திருக்கிறோம். சீதா எலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குதுங்க. இது வந்து நுவரெலியா சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் பதுளை பக்கமாக நீங்கள் ட்ரைவ் பண்ணி வந்தீங்கன்னா பார்க்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. இங்கே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அனுமானுடைய பாத சுவடுகள், அவர் வந்து வானத்துலேருந்து குதித்து கீழே இறங்கும்போது அவருடைய கால் பட்ட இடம் வந்து 2 பெரிய பள்ளங்கள் மாதிரி, குழிகள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கீழே வந்து ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, சீதா ஆறு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஒரு கார் வாங்கியிருக்கோம் ஸ்ரீலங்காவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இது வரைக்கும் பாருங்கள், இதுதாங்க கோயில். உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு சீதை கோயில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சரியாக தெரியல. இலங்கையில் இது ஒரு கோயில் தாங்க இருக்குது. ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி இலங்கையில் விடுமுறை நாள், அதனால் வந்து மக்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கோவிலில் இப்போ பூஜை நேரம் அப்படின்னு நினைக்கிறேன். ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமோ நம. கோவிலுக்குள்ள ஒரு உள்வீதியும் இருக்குது. ஆஞ்சநேயருக்கு பின்னாடி வந்து தனியாக ஒரு சந்நிதி வச்சிருக்கிறாங்க. அசோகவனம் அப்படிங்கிறது சாதாரணமான இடம் இல்லைங்க. பாருங்க, இந்த பக்கமாக ஒரு படி இருக்குது, கீழே இறங்கி போக முடியாது. ஆனால் அந்த பக்கமாக போயிட்டு இருக்கிறாங்களே, நம்ம அப்படியே வெளியில் போயிட்டு கீழே இறங்கி பார்க்கலாம். நம்ம கரெக்டாக பூஜை டைமிங்க்கு வந்துருக்கிறோம். இப்போ டைம் வந்து 11:58. கீழே போகலாமா? இங்கே நிறைய வட இந்தியர்கள் வந்திருக்கிறாங்க. காவி உடையோடு வந்திருக்கிறாங்கல்ல, அதாவது ராமனை முழு முதற் கடவுளாக வழிபடுற மக்கள். வட இந்தியா தானே, நார்த் இந்தியா. ஓ, இங்கே இன்னும் நிறைய குரங்கு இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. கீழே என்ன பண்ணுறாங்க எல்லோரும்? சீதா ஆறில் போயிட்டு கால் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் கால் நினச்சிடலாமா? ஓ, அங்கே தான் வந்து அனுமானுடைய பாதச்சுவடுகள் இருக்குது. பெருசாக இருக்குங்க. பெரிய பள்ளங்கள், 2 குழிகள் இருக்குது, அதில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. சீதா ஆறில் கால் நனைச்சாச்சு. அங்கே பாருங்க, அங்கே வந்து சின்னதாக ஒரு மான் சிலை இருக்குது இல்லை, அதுக்கு மேலே ஒரு குரங்கு உட்காந்துருக்கு.
கோவில் உள்ளே ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டோம். கடைசியாக வந்து அனுமானுடைய பாதச்சுவடுகள் இதோ இங்கே இருக்குது, அதை பார்க்கலாமா? இந்த நதியில் தான் சீதை ராமனை நினைத்து தவம் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே போவோமா? அனுமன் வந்து லங்கையை எரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? அதன்படி இங்கே இருக்கிற மண் கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்க்குற வரையும் கருப்பாலாம் இல்லை. கோவிலில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னும் நம்ம நுவரெலியா டவுனுக்கு போகல. அதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி தான் கோவில் இருக்குது. நம்ம பதுளையிலேருந்து தான் போயிட்டுருக்குறோம். அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். போகலாமா? வாங்க போகலாம். நம்ம சீதை அம்மன் கோவிலை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னொரு 5 கிலோமீட்டர் டிரைவ் டிஸ்டன்ஸில் தான் நுவரெலியா மத்திய நகரம் இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்குறோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகான போஸ்ட் ஆஃபீஸ். அங்கே போனோம்னா ஏதோ லண்டன் சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறோம். அந்த சரௌண்டிங் எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. இப்போயும் அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நுவரெலியானா எவ்வளோ அழகான இடங்கள் இருக்குதோ அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் தான். இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் காலத்தில் இங்கே தொழிலுக்காக வந்த தமிழர்கள் தான் இன்னும் இங்கே பரம்பரையாக இருந்துகிட்ருக்குறாங்க. எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ராபெரி விற்றுட்ருக்குறாங்க. தெரியுதா? இன்றைக்கி வர வழியில் நிறைய பைக்கர்ஸ் பார்த்தோம்ல, நிறைய பைக்கர்ஸ் கேங் வந்து சுற்றிட்டே இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இங்கேருந்து தாங்க நுவரெலியா நகரம் ஆரம்பமாகுது. காரை பார்க் பண்ணிவிட்டு போஸ்ட் ஆஃபீஸை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பழ மார்க்கெட் மாதிரி இருக்குது. அதையும் அப்படியே பார்த்துட்டே போகலாமா? வாங்க. இது எல்லாமே இங்கேயே விளையிற பழங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராபெரி, பியாஸ், அவகாடோ எல்லா பழங்களுமே இங்கே கிடைக்கிது. இங்கே பக்கத்தில் வந்து ஒரு மார்க்கெட் இருக்குதுங்க, பெரிய சென்ட்ரல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி பப்ளிக் ஹாலிடே அப்படிங்கிறதுனால க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் நுவரெலியாவுடைய சென்ட்ரல் சிட்டி, மத்திய நகரம். மத்திய நகரத்திலே ஒரு புத்தர் சிலையை வச்சிருக்கிறாங்க, தெரியுதா? பிரதான அஞ்சல் அலுவலகம், போஸ்ட் ஆஃபீஸ், பிரதான தபால் காரியாலய அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், லண்டன் சிட்டிக்குள்ளே ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருக்குதா? ஏன்னா இதை கட்டினவங்க அவங்க தான், லண்டன்காரங்க தான், பிரிட்டிஷ்காரங்க. அவங்களுடைய ஆர்கிடெக்சரில் அப்படியே கட்டியிருக்கிறாங்க. 1894ஆம் ஆண்டு தான் இதை கட்டியிருக்கிறாங்க. இதை தான் விக்டோரியன்
ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரிட்டிஷ்காரங்களுடைய பிரத்யேகமான ஒரு கட்டிடக்கலை நிர்மாணிப்போ. இப்போ நம்ம இலங்கையில் ஒரு நகரத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கிறோம். ஒரு நகரத்தினுடைய மத்திய பகுதி இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் ஒரு பப்ளிக் ஹாலிடேயில் வந்திருக்கனால துரதிர்ஷ்டவசமாக உள்ளே போய் பார்க்க முடியல. போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் ஆஃபீஸ் நல்லா இருக்குதுங்க. முத்திரை பணியக கர்மபீடம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து ஸ்டாம்பெல்லாம் ஒட்டியிருக்கிறாங்க. பழைய ஸ்டாம்போட காப்பீஸ்லாம் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து இங்கே போட்டுக்கிறாங்க. முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் மார்க்ஸ் மாதிரி ஒரு லைட் இருக்குது. இது தெரியுதா? கெரோசினில் எரியிற விளக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கல்ச்சர் இருக்குது. என்னன்னு சொன்னால், உலகத்தில் எல்லா இடங்களும் இருக்க தான், இங்கே வந்து போஸ்ட் கார்டை வாங்கி நம்மளுடைய சொந்த இடங்களுக்கு, இல்லைனா இப்போ நான் இங்கே வரேன்னா நான் வாங்கி என் வீட்டுக்கே ஒரு போஸ்ட் கார்டு போடுவேன். அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குது. உள்ளே போயிருந்தால் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் அன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, என்ன பண்ணுறது? அப்படியே பாருங்கள், அங்கே வந்து ஒரு பெல் டவர் இருக்குது. பெல் டவரில் கிளாக் டவர் இருக்குது, தெரியுதா? அதில் ஸ்ரீலங்கன் போஸ்டினுடைய லோகோ, இலங்கை அஞ்சலுடைய லோகோ போட்டிருக்கிறாங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பில்டிங்கை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் ஹோட்டலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீலங்கன் போஸ்ட், இலங்கை அஞ்சல் வந்து இல்லை, இது இப்படியே வந்து நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸாக தான் வச்சுருக்கணும், அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு ஓகே அப்படியே அழகாக பராமரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்போ அதனால தான் இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்குது. இல்லைன்னா நம்ம இப்படி வரவே முடியாது. இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக மாற்றிருந்தாங்கன்னா நம்ம இப்படி சும்மா உள்ள ஸ்டெப் ஆன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இதுக்கு மேலே வந்து தங்குறதுக்கான வசதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போஸ்ட் மாஸ்டர்னுடைய ரூமாக இருந்ததை இப்போ தங்குறதுக்கான விடுதியாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. இதோ பாருங்கள், நுவரேலியா மத்திய நகரம். இங்கே வந்து ஒரு பெரிய புத்தர் சிலை வச்சுருக்காங்க. அந்த பக்கமாக பஸ் ஸ்டேஷன் இருக்குது, கடை தொகுதிகள்லாம் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸை பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, மேட் இன் டெலிகிராஃப் ஒர்க் ஷாப்ஸ் கொழும்பு 1929ன்னு போட்டிருக்குறாங்க. இங்கே கிட்டத்தட்ட 100 வருஷமாக இந்த ஒரு போஸ்ட் பாக்ஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது பிரிட்டிஷோட எம்ப்ளம் தானே, விக்டோரியா குயினோடது. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஓகேங்க, போஸ்ட் ஆஃபீஸையும் பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்ததாக வந்து நம்ம சாப்பிடணும். இப்போ டைம் வந்து 2 மணி ஆச்சு. இங்கே வந்து கிரெகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்கு இல்லையா, அந்த லேக்குக்குள்ளே ஒரு போட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். அது இன்றைக்கி ஓப்பனில் இருக்குமான்னு தெரியல, போய் பார்க்கலாம். அதோடைய லேக் கிரெகரியை நம்ம சுற்றி பார்க்கலாம். பார்க்குற எல்லா இடங்கள்லையுமே பிஒய்டி வண்டி தான் இருக்குது. பிஒய்டியில் சீ லயன் அப்படிங்கிற இந்த ஒரு மாடல் வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே ஃபேமஸ் அப்படின்னு நினைக்கிறேன். விடுமுறை நாளாக இருந்தாலுமே கூட போலீஸ் அவங்க கடமையை சின்சியராக பார்த்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி இன்னும் 2 இடங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. ஒன்று நம்ம இப்போ பார்க்க போகிற லேக் கிரெகரி, அதுக்கப்புறமா ஒரு வாட்டர் ஃபால்ஸ், ஒரு அருவி பார்க்கணுங்க. நானோயா ஐஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நுவரெலியா சிட்டியிலேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது. நானோயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஊர் இருக்குது பக்கத்தில். அங்கே போனோம்னா மெயின் ரோட்லேயே இருந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க. நுவரெலியாவில் எல்லா அமெரிக்கன் செயின் ரெஸ்டாரண்ட்ஸையும் பார்க்கலாம். பீஸா ஹட் இருக்குது, டாமினோஸ் இருக்குது. கிரெகரி லேக் பக்கத்தில் வந்துட்டோம். இன்றைக்கி பார்க்கிங் கிடைக்குமான்னு தெரியல. ஒரு வழியாக காரை பார்க் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ரெஸ்டாரண்ட் இங்கே எங்கேயோ இருக்க மாதிரி தான் பார்த்தேன் மேப்பில். வாங்க தேடி பார்க்கலாம். ஸோ அதுன்னு தான் நினைக்கிறேன்.
இங்கே தான் வந்து லேக் கிரெகரி உள்ளே போகிறதுக்கான அந்த என்ட்ரன்ஸுமே கூட இருக்குது. இதோ தெரியுதா, இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே நுழைஞ்சிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்துடுவோம். அழகாக இருக்குது இல்லை? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குதிரை ரைடு கூட்டிகிட்டு போகிறதுக்காக நிறைய குதிரைகளை வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் குதிரைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கமாக நாங்கள் நிறைய கோவேரி கழுதைகளாக மட்ட குதிரைகள் பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் வந்து பெரிய சைஸில் இருக்குது. அப்போ குதிரையாக தான் இருக்கணும். எனக்கு சரியாக தெரியலை, பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது? இதுதான் வந்து லேக் கிரெகரி, அந்த பக்கமாக இருக்குது. என்னது ரெஸ்டாரண்ட்டில் ஆளையே காணோம், நம்பி போகலாமா உள்ள? சரி வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நிறைய போட் ரைட்லாம் இருக்குது. என்ன ஃபுட் என்ன இருக்குங்க? கொத்து எடுக்கலாம், ரைஸ் எடுக்கலாம். கொத்து ரெண்டு பேர் இருக்குங்க. 2 போர்ஷன். உட்காருங்க சார். 2 கொத்து போடுறேன். என்ன சாப்பிட்லாங்க? கொத்து கொத்து என்ன கொத்து இருக்குது? சிக்கன் கொத்து. சிக்கன் கொத்து 2 போர்ஷன். இப்போது லேக்குள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். வாங்க எவ்வளோன்னு கேட்கலாம். உள்ளூர் பெரியவர்கள் உள்ளே போகலாமா? பாருங்கள், இதுதான் டிக்கெட். ஒருத்தருக்கு வந்து 150 ஸ்ரீலங்கன் ருபீஸ். இது வந்து ஒரு பார்க் மாதிரிங்க. உள்ளே வந்து நிறைய இந்த பூக்கள் எல்லாம் வளர்த்துருப்பாங்க. அப்புறம் இப்படி க்ரீனரியாக கிரவுண்டு மாதிரி நிறைய இருக்கும். நிறைய பேர் ஃபேமிலியாக வருவாங்க இங்கே வந்து இந்த மாதிரி இடங்களில் உட்காந்து இப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு. அந்த பக்கமாக ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு சின்ன சின்னதாக ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி இருக்கும், அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஈவினிங் ஃபுல்லாக இங்கே இருந்துட்டு போவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட் சவாரி, போட் ரைடெலாம் இருக்குது. இதோ இங்கே ப்ரைஸிங்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். மோட்டர் போட் 6000 ரூபாய். ஜெட்ஸ்கி இருக்குது 4500 ரூபாய். ஜெட்ஸ்கி வந்து ஒரு 5500 ரூபா 6000 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுதான் இங்கே வந்து ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதுதான் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ஃபேமிலியாக போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி பெரிய பெரிய போட்லாம் இருக்குது, அதில் கூட நீங்கள் போகலாம். இதோ இந்த பக்கமாக இருக்குது பாருங்கள். 10 பேர் இந்த மாதிரி ஒரு போட்டில் நீங்கள் போகலாம். இங்கே வந்து மோட்டர் போட் 6000 ரூபான்னு போட்டிருக்காங்க. இங்கேயும் 6000 ரூபா தான் இருக்குது. அப்போ ஃபிக்ஸடான ப்ரைஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஜெட்ஸ்கி 4500 ரூபாய். லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா கொஞ்சம் ஆழமான குளமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னர் நீங்கள் இங்கே வந்து பார்க்க அங்கே அந்த இயற்கை இதில் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. அங்கே அந்த முகில் கூட்டம் மலைக்க மறைஞ்சு அந்த இதெல்லாம் நல்ல ஒரு பனி புகார் தெரியுது. அதை விட இங்கே ஜிக்ஸி போட் ரைடுகள் அதுகள் எல்லாம் பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா உள்ளே போயிருந்த எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த லேக் வந்து பார்த்திங்கன்னா 1873ஆம் ஆண்டு தான் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போது பிரிட்டிஷ் ஆளுநராக இருந்த வில்லியம் கிரெகரி அப்படிங்கிறவர் தான் இதை உருவாக்கியிருக்காரு. அதனால தான் கிரெகரி லேக் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மேட் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க.
கிரெகரி லேக் பார்த்துட்டு இப்போ வந்து அடுத்து அருவியை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்குறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நானுஓயா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு அழகான நீர்வீழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நுவரெலியா சிட்டியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் கிட்ட தான் அங்கே இருக்குது. நீங்கள் அங்கே போகணுன்னா டைரெக்டாக ஹட்டன் இல்லைனா தலவாக்கலை அந்த பக்கமாக போகிற ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறினீங்கன்னா போயிடலாம். பேக் பேக்கராக வந்தீங்கன்னா. அப்படி இல்லைன்னா நுவரெலியா சிட்டிலேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கோங்க, அது பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். நானுஓயா போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளூர் மக்கள் காய்கறிகள் விற்றுட்ருக்கதை பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி, அப்புறமா குளிருக்கு அணியக்கூடிய ஜாக்கெட், ஸ்வெட்டர், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கலாம். குறைவான விலைக்கே கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சதுர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டான கிளைமேட் உள்ள ஒரு ஊரில் வசிக்கிறாரு. ஜாஃப்னால இருக்கார். உங்களுக்கு எப்படி நுவரெலியா பிடிச்சிருக்குதா? திரும்ப திரும்ப வரும். திரும்ப எத்தனை தடவை வந்திருப்பீங்க இது வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில்? ஒரு 20-25 தரம். ஓ, நான் கூட அத்தனை தடவை வந்ததில்லைங்க. உங்களுக்கு என்ன எல்லாம் ஒரே மாதிரி தானே. நம்ம வீட்டிலேருந்து என்ன ஒரு 95 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஒரு 2.5 hour டிரைவு தான். ஆனாலுமே கூட இங்கே அதிகமாக வந்ததில்லை. பக்கத்தில் இருக்கிறதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிற கடைசி இடம் நானுஓயா வாட்டர் ஃபால்ஸ். ஒரு அழகான அருவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குதுன்னு தெரியலை. கிலாசோ தோட்டம் ஒரு டீ எஸ்டேட்டுக்குள்ளே தாங்க இது இருக்குது. இதோ பாருங்க, கிலாசோ தோட்டம், கிளாசோக். பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து யூகேயில் இருக்கிற முக்கியமான ஊர்களுடைய பேரை ஸ்ரீலங்காவில் இருக்கிற தோட்டங்களுக்கு வச்சுருக்குறாங்க. அது மாதிரி தான் இந்த கிளாசோக் அப்படிங்கிற பேரும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரயில்வே ட்ராக்கோட ஒரு பாலம் இருக்குது. அக்கா, அந்த நீர்வீழ்ச்சி இங்கேயா இருக்குது? நீர்வீழ்ச்சி அந்த பக்கம் போகணுமா? அப்படியோ? ஓ ஓகே. நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம். ஓ, அருவி கீழே இருக்குது. அந்த மலையில் எடின்பர்க்னு போட்டிருக்கு. அதுவும் வந்து ஸ்காட்லாண்டில் உள்ள ஒரு இடம் தானே. ஒரு அழகான தேயிலை தோட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம். பாருங்க, ரோடு எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. கார் அளவு தான் அங்கே ரோடே இருக்குது. கவனமாக தான் போகணும். கீழே இருந்து இந்த ஆட்டோலாம் ரொம்ப ஸ்பீடாக வராங்க, அதான் பயமாக இருக்குது. ஹாரன் பண்ணியே மாட்டுறானுங்க. இங்கே தான் ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் வண்டி எப்படி திருப்புறன்னு தான் தெரியல. ஒரு வழியாக வந்துட்டோம். காரை அங்கே பார்க் பண்ணிட்டோம். நம்ம வண்டி வந்து செடான் கிடையாது, சலூன் டைப். கொஞ்சம் நீளமான வண்டி. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன நேரமான ரோட்லலாம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. இதை தாங்க கேஸ்கேடு வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது படிக்கட்டு முறையில் நீர்வீழ்ச்சி அமைந்திருக்குது. சூப்பராக இருக்குல்ல. ஓ, இப்போ புரியுது ஏன் ஐஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு. ஸோ மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக் இருக்குது. கொழும்புல இருந்து நீங்கள் வந்து பதுளை நோக்கி போனீங்கன்னா இந்த ட்ராக்கில் போகலாம் ட்ரெயினில். இதில் நடக்கிறது கவனமாக தான் நடக்கணும். வழுக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்ததுக்கு கால் நினச்சிட்டு போகலாம். தண்ணி நல்ல கூலிங்காக தாங்க இருக்குது. ஐஸ் மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே.
கிளம்பலாமா? ஓகேங்க, நம்ம ஒரு வழியாக இன்றைக்கி சுற்றி பார்க்க வேண்டிய எல்லா இடங்களுமே சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம தங்க போகிற இடத்துக்கு வந்தாச்சு. காரை கொண்டு போயிட்டு அங்கே பார்க் பண்ணிட்டேன். ஃபாரஸ்ட் எட்ஜ் ஹாலிடே இன், இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். நான் இந்த ரூமை புக் பண்ணும்போது பெருசாக எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நைட்டு மட்டும்தானே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு புக் பண்ணால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நுவரெலியா சிட்டி இந்த பக்கம் இருக்குது, மெயின் சிட்டிங்க, சென்ட்ரல் ஏரியா. இது பஸ் ஸ்டாண்டே இங்கே தான் இருக்குது. இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே தெரியும்னு நினைக்கிறேன், விக்டோரியா பார்க் தெரியுது. இந்த பக்கமாக பாருங்கள், பழைய காலத்து சீனரி ஃபோட்டோவிலலாம் பார்க்குற மாதிரி அந்த வெள்ளை சேரு, ஒரு டேபிள் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுங்க, சூப்பராக இருக்குல்ல. இங்கே வந்து 2 ஊஞ்சல் போட்டிருக்குறாங்க. சதுர் உங்களுக்கு ஊஞ்சல் எல்லாம் விளையாடணுன்னா இங்கே விளையாடலாம். நம்ம கார் இங்கே பார்க் பண்ணிட்டோம். காரில் நம்ம சேனல் பிராண்டிங் போட்டாச்சு, தினோஷ் vlogs அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குதா? வாங்க ரூமை பார்க்கலாம். வாவ், அருமையான காலநிலை. கீழே அங்கே தெரியுதா, மெயின் ஏரியா சிட்டி அங்கே தான் இருக்குது. P&S இருக்குதுங்க. P&Sனால் ஒரு ரெஸ்டாரண்ட், பேக்கரி, சூப்பராக இருக்கும். இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி, நம்ம தங்க போகிற ப்ராப்பர்ட்டி. நமக்கு ரூமு கொடுத்துட்டாங்க, வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இதுதான் இன்னைக்கு நாங்கள் தங்க போகிற ரூம். நல்லா தான் இருக்குது. இந்த பக்கமாக பாத்ரூம் இருக்குது. இந்த கிளாக் பாருங்கள், இது ஓடுதா? ஓடலை. இது என்னங்க, இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்தது தான். நுவரெலியாவில் குளிர் அதிகமாக இருக்கும்னு ஜாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இது என்ன ஜாக்கெட்னு தெரியுதா? பாகிஸ்தான் போகும்போது வாங்கினது, இந்தியாவில் பஞ்சாபில் வாங்கினது அந்த டவுன் ஜாக்கெட். அப்புறம் நம்ம தலைவர் ஜாஃப்னாலேருந்து வந்திருக்காரு, குளிர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் பேக் எடுத்துகிட்டு வந்தேன். நைட் எப்படி இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் எங்களோட லக்கேஜ் தான். ஓகே, இப்போ அப்படியே வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியில் கிளம்பலாம். நைட் எங்கேயாவது போயிட்டு லைட்டாக ஏதாவது சாப்பிட்லாம். எங்கே போகலாம் ப்ரோ? பீஸா சாப்பிட்லாமா? டாமினோஸ் இருக்குது இங்கே. அப்படி இல்லைன்னா P&S போகலாம், இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. பரிஸ்டா கூட இருக்குது, சாப்பிட்லாம். இப்படி கீழே இப்போ ஒரு சின்ன படிக்கட்டு மாதிரி இருக்குது, அதில் இறங்கி போனோம்னா அந்த பக்கம் போயிடலாம். வாவ், ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த பக்கமாக, பாருங்க, ஒரு பழமையான மரம். ஓகேங்க, இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கலாம். வீடியோவுக்கு எண்டு கார்டு போட்டுடலாம். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம். நாளைக்கு வந்து நாங்கள் அம்பேவலை அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறோம். இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 1 hour அப்படி டிரைவ் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதை நாளைக்கு பார்க்கலாம். பாய்.